ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த வீடியோவில் பிம்பிள்கான சொல்யூஷன் பற்றி தான் நான் சொல்லியிருக்கேன். ஆல்ரெடி நான் பிம்பிள் எதனால் வருது, அதுக்கு என்ன மாதிரி கேர் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி நார்மலாக ஜென்ரலான ஒரு கேர் பற்றி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க் வந்துட்டு நான் ஐகானில் கொடுக்குறேன், நீங்கள் அதை போய் பாருங்கள். இப்போ வந்துட்டு இந்த வீடியோவில் பிம்பிள் இருக்கிறவங்க இதை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா 100% ரிசல்ட் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். நைட்டு யூஸ் பண்ணி மார்னிங் பார்த்தீங்கனாலே அதோட சைஸ் ரெடியூஸ்டாக இருக்கும், ஒரு பெயின் கம்மியாக இருக்கும். இது குண்டு மஞ்சள் அல்லது கஸ்தூரி மஞ்சளும் நீங்கள் எடுத்துக்கலாம். குண்டு மஞ்சள் வந்துட்டு ரொம்ப பெஸ்ட்டு. ஸ்கின்னை வந்து நல்லா லைட்டனிங் பண்ணணும், ஸ்மூத்தாகவும் இருக்கும், ஃப்ளாலெஸ்ஸாக இருக்கும். ஆனால் என்னென்னா நல்ல ஸ்கின்னில் வந்து ஸ்ட்ரெயின் ஆகும், ட்ரெஸ்ஸில் எல்லாம் ஸ்ட்ரெயின் ஆகும். பிடிக்கலைன்னா நீங்கள் கஸ்தூரி மஞ்சள் கூட யூஸ் பண்ணிக்கலாம். மஞ்சளில் பார்த்திங்கன்னா நிறைய ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, ஸ்கின் லைட்டனிங் ப்ராப்பர்ட்டிஸும் இருக்குது. எந்த ஒரு சைட் எஃபெக்ட்டுமே இது கிடையாது. அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா புதினாவில் பார்த்திங்கன்னா விட்டமின் ஏ நிறைய இருக்குது. இதில் ஆன்டி பாக்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, ஏக்னி ட்ரீட்மெண்ட் ரெமெடி இதில் இருக்குது. அப்புறம் ஸ்கின்னை நல்லா பிரைட்டனிங் பண்ணும். அப்புறம் பிளாக் ஹெட்ஸ் ரிமூவ் பண்ணும். பிளாக் ஹெட்ஸ்னால் என்னென்னா அழுக்கும் ஆயிலும் சேர்ந்து நம்ம போஸ் வந்து அது அடைச்சி போயிருக்கும் உள்ளாடி, அதுதான் பிளாக் ஹெட்ஸாக இருக்கிறது. அதையும் வந்து இது ரிமூவ் பண்ணுது. அப்புறம் ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. அப்புறம் ஸ்கின்னோட இரிட்டேஷன், சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கிறவங்களே இது கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இது எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வீட்டில் இருந்துச்சுன்னா கூட இங்கே ரெடி பண்ணிக்கலாம். இது வீட்டில் உள்ளது தான். நான் இங்கே இது வந்து வாங்கி நீங்கள் கரெக்டாக ரொம்ப வாஷ் பண்ணி நம்ம இதை வேக வைக்கிறதுல பச்சையாகவே தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த இலைக்கு அடியிலெல்லாம் சில நேரங்களில் பூச்சி எல்லாம் இருக்கும். அதனால் நீங்கள் ஒவ்வொரு இலையாக தனித்தனியாக பிக் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா அதை வந்து நல்ல பேக் சைடு திருப்பி நல்லா ரன்னிங் வாட்டரில் நல்லா வாஷ் பண்ணி தனியாக எடுத்து மிக்சியில் வச்சு நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. இது டெய்லி உள்ளது, நம்ம டெய்லி தான் ப்ரிப்பேர் பண்ணணும். ஃப்ரிட்ஜில் வச்செல்லாம் யூஸ் பண்ண வேணாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ இதை வந்து அரைச்சி எடுத்துகிட்டேன். இந்த பேஸ்ட் இந்த மாதிரி தான் இருக்கும். இதை நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபேஸை வாஷ் பண்ணிக்கோங்க. மைல்டு ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணி வாஷ் பண்ணிவிட்டு அப்புறமா நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு 10 to 20 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. அது நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஒரு கூல் வாட்டர், அதாவது குளிர்ந்த தண்ணியில் தான் கண்டிப்பாக வாஷ் பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் நைட்டு ஃபுல்லும் அதை வந்து நீங்கள் அப்படியே விட்டுடலாம், ஒன்றும் இல்லை, காலையில் வாஷ் பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் இதை வந்து டெய்லி யூஸ் பண்ணணும். காலையிலையும் நைட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஒரு டைம் தான் நீங்கள் பண்ணுறதா இருந்தீங்கன்னா நைட்டு மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. தூங்குறதுக்கு ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி இதை வந்து அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் 15 மினிட்ஸ் 20 மினிட்ஸ் விட்டு வாஷ் பண்ணி கூட நீங்கள் தூங்கலாம். இல்லை நைட்டு ஃபுல்லும் அப்படியே விட்டு கூட மார்னிங் வாஷ் பண்ணிக்கலாம். அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இந்த குண்டு மஞ்சள் இருக்குல்ல, இது குட மஞ்சள் அப்படின்னு சொல்லுவாங்க, பேர் மஞ்சள்னு சொல்லுவாங்க. நீங்கள் இதை உரசி தேய்க்கிறதுக்கு தண்ணிக்கு பதிலாக இந்த ஜூஸ் இருக்குல்லையே, அந்த புதினாவோட ஜூஸ் மட்டும் ஆட் பண்ணி அதில் நீங்கள் நல்லா உரசி அந்த பேஸ்ட்டை வந்து நீங்கள் பிம்பிள் இருக்கிற இடத்துல மட்டும் போடலாம். அப்படி இல்லைன்னா ஃபேஸ் ஃபுல்லும் அப்ளை பண்ணி ட்ரை ஆனதுக்கப்புறமா நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். இல்லை நைட்டு ஓவர் நைட் ஃபுல்லும் அப்படியே விட்டாலும் ஒன்றும் இல்லை. இந்த மாதிரி பேஸ்ட் இருக்கும். நீங்கள் அதை பிம்பிள் இருக்கிற இடத்துல மட்டும் கூட அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை இது ஸ்ட்ரெயின் ஆகும், இந்த மஞ்சள் வேணாம் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அதை ஜூஸை தனியாக நீங்கள் புழிஞ்சி எடுத்துக்கோங்க. அதில் வந்து கஸ்தூரி மஞ்சள் உங்கள் ஃபேஸுக்கு தேவையான அளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த பேஸ்ட்டை நீங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு விட்டுடலாம். அப்புறம் மார்னிங்காக வந்து நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ் பேக்காக கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கஸ்தூரி மஞ்சளும் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு முல்தானி மட்டி இந்த ஜூஸில் ஆட் பண்ணி பேஸ்ட்டு மாதிரி பண்ணிக்கோங்க. அந்த பேஸ்ட்டை ஃபேஸ் ஃபுல்லும் அப்ளை பண்ணி ஒரு 20 to 30 மினிட்ஸ்க்கு அப்புறமா வாஷ் பண்ணிவிடுங்க. இது வந்து ஸ்கின் இரிட்டேஷன் இருக்கிறவங்க, சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கிறவங்க, அப்புறம் இச்சிங் பிம்பிள் இருக்கும்ல, அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறவங்க எல்லாம் இது ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வரும்போது கண்டிப்பாக அந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகிடும். அது மட்டும் இல்லை, நீங்கள் புதினாவுக்கு பதிலாக வேப்பிலை கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம், அது ஈஸியாகவே கிடைக்கும். இப்போ வந்து பிம்பிள்ஸ் வந்து எதனால் வருதுன்னு சொல்லி பார்த்துடலாம். மெயினாக வந்து ஹார்மோனல் இம்பேலன்ஸ். அது மட்டும் இல்லை, நம்மளோட இன்னர் பாடி சிஸ்டம் ஒழுங்காக இல்லைனாலும் பிம்பிள்ஸ் வரும். அதை பார்த்து நம்ம கரெக்டாக என்ன ரீசன் சொல்லி பார்த்து ஃபைண்ட் அவுட் பண்ணால் மட்டும்தான் பிம்பிள்ஸ் வரது ப்ரிவென்ட் பண்ண முடியும். அது இல்லாமல் இன்ஃபெக்ஷனால், பொல்யூஷனால், டஸ்ட்டு, அலர்ஜி, சென்சிட்டிவ் ஸ்கின், ஆயிலி ஸ்கின்னு நம்ம இது இந்த மாதிரி ஒழுங்காக கேர் பண்ணாலே பிம்பிள்ஸ் வரதை நம்ம அவாய்ட் பண்ணலாம். மேக்ஸிமம் வந்துட்டு டெய்லி வந்து ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஹேரில் இருக்கிற அழுக்கு வந்து ஃபேஸில் பட்டு அதனால் பிம்பிள்ஸ் வராது. அப்புறம் குடிக்கிற தண்ணியில் லெமன் ஜூஸ் நிறைய ஆட் பண்ணி குடிங்க. அன்னெசரியாக ஃபேஸில் வந்து நம்ம கை வச்சு டச் பண்ணாதீங்க. நல்ல கை வந்து வாஷ் பண்ணிவிட்டு அப்புறமா டச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரிலாம் ஃபாலோ பண்ணிங்களா பிம்பிள்ஸ் வரது நம்ம அவாய்ட் பண்ணலாம். அது மட்டும் இல்லை, என்னோடய சேனல் வந்து நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்போல்லாம் வீடியோ போடுறேனோ அது உங்களை ஈஸியாகவே ரீச் ஆகும். இது வரைக்கும் என்னோடய வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.